மணியம்மை புருஷனின் அடிமையா வீராங்கனையா என இந்த காணொளியில் பார்ப்போம். அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஜனவரி 6 25 நாள் விடுதலையில் அன்னையார் தலைமையேற்ற நாள் என்கிற தலைப்பில் தலையங்கம். உலக வரலாற்றில் ஒரு நாத்திக இயக்கத்திற்கு தலைமையேற்ற ஒரே பெண்மணி அன்னை மணியம்மையாரே. தந்தை பெரியார் மறைவிற்குப் பிறகு திராவிடர் கழகத்தின் தன்னிகரற்ற தலைவராக பொறுப்பேற்ற நாள் இந்நாள். ஜனவரி 6 1974 என நினைவுறுத்துகிறது. உலக வரலாற்றிலேயே ஒரு நாத்திக இயக்கத்திற்கு ஒரு பெண்மணி தலைமையேற்றது என்றெல்லாம் இவர்கள் பெருமையடித்துக் கொள்வது வெறும் பீத்த பெருமை தான். நாத்திகம் பேசிய ஒரே காரணத்திற்காக நாடு நாடாக நாடோடியாக உயிரை கையில் பிடித்து கொண்டு அலையும் தஸ்லிமா நஸ்ரினுக்கு தங்கள் திடலுக்கு வரவழைத்து பாதுகாப்பா தந்தார்கள். ஒரு நாத்திக இயக்கத்திற்கு ஒரு பெண்மணி தலைமையேற்றார் என பெருமைப்பட்டு கொள்ள. பெருமைப்படும் அளவுக்கு ஒரு வெங்காயமுமில்லை என்பதையே தலைமையேற்ற நாளன்று மணியம்மை எடுத்து கொண்ட உறுதிமொழி காட்டுகிறது என்பதை தலையங்கமே நிரூபிக்கிறது. தொடர்ந்து தலையங்கத்தில் கூறப்பட்டிருந்ததாவது. ஆம், திருச்சியில் நடைபெற்ற திராவிடர் கழக பொது குழுவில் அன்னை மணியம்மையார் தலைமையில் எடுத்து கொண்ட அந்த உறுதிமொழி மகத்தானது. திராவிடர் கழகத்தவராகிய நாங்கள் தந்தை பெரியார் அவர்கள் விட்டுச் சென்றிருக்கின்ற பணியை அவர் போட்டுத் தந்த பாதையில் எவ்வித சபலங்களுக்கும் ஆளாகாமல் வென்று முடிப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறோம். இது திராவிடர் இயக்க வரலாற்றில் என்றும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய தீர்மானம். சுயமரியாதை இயக்கமாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, மாநாடுகளாக இருந்தாலும் சரி, பொது குழு செயற்குழுக்களாக இருந்தாலும் சரி, அவற்றில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் தொலைநோக்கு சீரிய பார்வையை கொண்டவை என்கிறது விடுதலை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்பது ஆத்திக பெண்களின் பதிபக்தி என்றால், இந்த நாத்திக பெண்மணியின் பதிபக்தி புருஷன் மூத்திரச்சட்டியாகவே இருந்தாலும் தங்கக்கட்டி என்பதாக தானே இருந்தது. ஈ.வே. ராமசாமியின் முதல் அடிமையாக மணியம்மை இருந்தாலும், இந்த உலகுக்கு இயேசுவைப் போல் சில நற்செய்திகளை தந்துவிட்டு போயிருக்கிறார். அது என்ன தான் ஒருவன் பெண் விடுதலை பெண்ணடிமைத்தனம் என்றெல்லாம் பேசிக் கொண்டு இருந்தாலும் தனக்கென்று வரும்போது அதைக் காற்றில் பறக்கவிட்டுவிடுவான் என்பதற்கு என திருமணமே பெரும் சாட்சி என நிரூபித்தார். என் வாழ்க்கையே ஒரு பாடமென்றார் மகாத்மா காந்தி. அது போல் மணியம்மை வாழ்க்கை ஒரு அனுபவப் பாடம் தான். பெண்ணை அடிமைப்படுத்துபவனை கூட நம்பிவிடலாம், பெண் விடுதலை பேசுபவனை நம்பவே கூடாது. அதற்கு என் புருஷன் ஈ.வே. ராமசாமியே மிக பெரும் உதாரணம் என்பதோடு, திருமணம் ஒரு பெண்ணை எப்படி அடிமைப்படுத்துகிறது என காட்டாமல் காட்டியுள்ளார். பெண்ணை திருமணம் அடிமைபாபடுத்துகிறது, அதனால் அதனை கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் என சொல்லிவிட்டு 2 திருமணம் முடிக்கிற கபடதாரிகளாக இருப்பார்கள். இதற்கு பெண் விடுதலை பேசியதாக சொல்லும் பெரிய மனிதனும் விதிவிலக்கல்ல என சொல்லாமல் சொன்னார். இதைவிட வேறென்ன அனுபவப் பாடம் வேண்டும்? மேற்கண்ட மணியம்மை பெரியார் திடலில் எடுத்து கொண்ட உறுதிமொழியில் நாத்திகமோ பெண் விடுதலை சிந்தனையோ பகுத்தறிவோ உள்ளதா? பெரியார் காட்டிய வழி, பெரியார் புத்தியில் சிந்திப்பேன் என சொல்வதில் என்ன பகுத்தறிவுள்ளது? இந்த பெரியார் காட்டிய வழி, பெரியார் புத்தியில் சிந்திப்பது என்பதெல்லாம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை ஊருக்கு அறிவுரை சொல்லிவிட்டு தனக்கென வரும்போது காற்றில் பறக்க விடும் ஈனச்செயலின்றி வேறென்ன? அது மூடநம்பிக்கையை எதிர்ப்பதிலாகட்டும், சுயமரியாதை குறித்த நிலைப்பாடாகட்டும், பெண் விடுதலை என்பதிலும் சரி, அனைத்திலும் போலியாக இருப்பதே பெரியார் காட்டிய வழி. பெரியார் புத்தியில் சிந்தித்தல். மணியம்மை அம்மணி என்பதால் பெண்கள் விஷயத்தில் தனக்கொரு நிலைப்பாடும் ஊருக்கொரு நிலைப்பாடும் எடுத்த அவரின் அரைவேக்காட்டு பெண்ணிய சிந்தனையை பார்ப்போம்.
மணியம்மை பிறந்த நாள் விழாவில் வழக்குரைஞர் அருள்மொழி உரை. என்கிற தலைப்பிலும் தக்காளி ரசம் வைக்கவா எம்ஏ படித்தாய். என்கிற உபதலைப்பின் கீழும் 17 மார்ச் 22 நாள் விடுதலையில் வந்ததிலிருந்து. அருள்மொழி பேசியது. மணியம்மையார் அவர்கள் ஒரு வீட்டிற்கு விருந்திற்கல்ல. கூட்டம் முடிந்தவுடன் தோழர்கள் வீட்டில் சாப்பிடுவதுதானே விருந்து. அப்படி ஒரு நாள் வீட்டில் சாப்பிடும்பொழுது தக்காளி ரசம் நன்றாக இருந்தது என்று சொல்கிறார். அந்த வீட்டில் உள்ளவர் எங்க பொண்ணுதான் தக்காளி ரசம் வைத்தது என்று சொல்கிறார். அதைச் சொல்வதில் பெற்றோருக்கு பெருமைதானே. உடனே அன்னை மணியம்மையார் அவர்கள் அப்படியா அம்மா நீ என்ன படித்திருக்கிறாய். என்று கேட்டார். அந்த பெண் நான் எம்ஏ படித்திருக்கிறேன் என்றார். மணியம்மையாருக்கு கோபம் வந்து நீ தக்காளி ரசம் வைக்கவா எம்ஏ படித்தாய். என்று கேட்டார் என்கிறது செய்தி. குடும்பத்தாருக்கு தக்காளி ரசம் வைத்ததற்கே கோபம் வருகிறது என்றால். இந்த மணியம்மையார் தன் புருஷன்காரனுக்கு என்ன செய்தார். இந்த வேலையை தானே செய்தார். அடுத்தவர் செய்தால் அது அடிமைத்தனம். மணியம்மை செய்தால் மட்டும் அது தொண்டா. என்னடா அயோக்கியத்தனம். மணியம்மை வாழ்ந்த அடிமை வாழ்க்கையை கி. வீரமணி இவ்வாறாக பெருமைப்படுத்திக் கூறுவார். இளம் வயதில் ஒரு முதியவருக்கு தாயானது அம்மையாரைத் தவிர வேறு யாராக இருக்க முடியும். ஆக தீக்க பேர்வழிகளில் ஒருவனுக்கும் மணியம்மை செய்த எந்த வேலையும் அடிமைத்தனமாய். மானக்கேடாய் தெரியவில்லை. தொண்டாம். ஆனால் அதையே நம் வீட்டில் நம் பிள்ளைகள் செய்தால். ஐயையோ பெண் பிள்ளைகள் அடிமைப்படுத்துகிறார்கள் என ஒப்பாரி வைக்க வருவான். அயோக்கியனாக இருந்தால் மட்டுமே இவ்வாறாக ஒப்பாரி வைத்தல் சாத்தியம். ஈ. ராமசாமி பெண்கள் குறிப்பாக மனைவிமார்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும் என அறிவுரை தருகிறார் பாருங்கள். ஆண்கள் எப்படியிருந்தாலும் அக்கறையில்லை. பெண்களுக்குத்தான் எல்லா கட்டுப்பாடுகளுமிருக்க வேண்டுமென்ற மூட அறிவீனமான கொள்கை இருக்கும் வரையிலும் நீங்கள் முன்னேற முடியாது. சாப்பிட்டு கைகழுவினதும் கதவைச் சாத்திக்கொள். லென்று கணவன் வெளியே சென்றால். சாப்பிடும்போதே மோர் விடுவதற்கு வேலைக்காரியை கூப்பிட்டு. ஐயாவுக்கு மோர் விடு நான் போய் விட்டு வருகிறேன். என்று மனைவி சொல்லிவிட்டு வெளியேறினால்தான் ஆண்களுக்கு அறிவு வரும். ஈ. ராமசாமி திராவிடன் பத்திரிகை ஆகஸ்ட் 5 1929. இவ்வாறாக ஈ. ராமசாமி சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது. வெளியே போக நாகம்மைக்கும் மணியம்மைக்கும் உரிமை இருந்ததா. ஈ. ராமசாமி சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது. மணியம்மை வெளியே போய் இருந்தால் திராவிட அல்லக்கைகள் என்ன கூறியிருக்கும். வயசான ஆள் சாப்பிட்டுகிட்டு இருக்கார். நீ எங்கம்மா போறே. கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம என கேட்டிருக்காது. இத்தகு வாழ்க்கை வாழ்ந்த சொல்லொன்று செயலொன்று என்பதாக வாழ்ந்த மணியம்மையாரெல்லாம். நம் பெண்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என அறிவுரை தந்தால். அதைவிட கேவலம் வெட்கக்கேடு வேறிருக்காது. பெண் விடுதலை பேசாத நாகம்மைக்கு இருந்த தைரியம் கூட பெண் விடுதலை பேசிய மணியம்மைக்கு இல்லை என்று சொல்வோம். காரணம் யாதென்றால் குடும்ப வறுமை காரணமாக ஒரு கிழவனுக்கு மூன்றாந்தாரமாக வாழ்க்கைப்பட இருந்த நெருக்கடி நாகம்மைக்கு வந்தபோது. அதை மறுத்து ஈ. ராமசாமியை மணந்தார். அது போலவே மணியம்மைக்கு கிழவனை மணக்க வேண்டி நெருக்கடி வந்தபோது. நாகம்மை எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும். ஒரு கிழவனை மணக்க முடியாது என்று கூறியது போல் கூறாமல். சொத்து வாரிசு என சில பலவற்றின் பின்னணி காரணங்களால் மனைவியானார். இப்போது பெண் விடுதலை பேச தகுதியான நபர் மணியம்மையா நாகம்மையா. ஒன்றே ஒன்று தான் சொல்வோம். தீக்க ஆசாமிகள் பெண் விடுதலை பற்றி பேசவே லாயக்கில்லாத ஆட்கள் என. எதையெல்லாம் மேடையில் தவறென்ன முழங்கினானோ. அதை அவன் வீட்டில் செய்யவில்லை. மதங்களின் புத்தகம் வீட்டில் பெண்களை எப்படி நடத்துகிறதோ. எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அதை அப்படியே எழுதி வைத்தது. அதனையே செய்தது. போலித்தனம் இல்லை. பைபிளும் சரி குரானும் சரி கீதையும் சரி அவ்வண்ணமே.
ஆனால் ஈவே ராமசாமியின் வேத புத்தகமோ ஏட்டில் ஒரு விதமாக எழுதி வைத்துவிட்டு. வீட்டில் ஒரு விதமாக நடத்தும் ஈனச்செயலான இரட்டை வேடச்செயலை செய்தது. இதற்கு ஈவே ராமசாமியும் விதிவிலக்கல்ல. இந்த விஷயத்தில் சொந்த புத்தி வேண்டாம். ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லும் தீக்க மூடர்களை விட மதவாதிகள் எவ்வளவோ மேல்.